தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்களோட இருக்கணும்னு ஆசை. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தோனி இறங்குறாரு அப்படின்னா அதோடைய வைப் எப்படி இருக்கும்? இதை விட 2 times அந்த இடத்துல சவுண்டும் க்ரௌடும் அவர் அந்த வைக்கில் அப்படி வரப்போ ஒரு ஹீரோய்க்கு இருக்கும் பாருங்க. கேண்டிட் வைக்கிலாக இருக்கட்டும், லைவ் வைக்கிலாக இருக்கட்டும், இந்த வைக்கிலேருந்து மூவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகும். இவர் இறங்குறாரு எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னா, நீ 1/2 கிலோமீட்டர் அகைன் நீங்கள் வரணும். அகைட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஃபார்வர்ட் ஆகிட்டீங்கன்னா திருப்பி வரணும். ஆமாம். எங்கள் பசங்க அப்படி தான் நடந்தது. அதில் ஒருத்தட்ட கேட்குறப்ப அவங்க வீட்டில் இந்த சும்மா போட்டோ மாட்டிக்கிட்டு இருந்துருக்கு, அதை கழட்டிட்டு எடுத்து வந்திருக்காராம். என்னையா ஏன் சீசன் இதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சுக்கிறான். கூடயே இருந்த அந்த பாடி கார்டு அவரு. ஆமா, அவரோட மொமெண்ட்டும் பயங்கரமா இருக்கு. அவரு அவங்க எக்ஸ்க்ளூசிவ், அது அவங்க எக்ஸ்க்ளூசிவ். ஆனா அவங்க கோர் கண்டென்ட் உண்மையிலேயே ஸ்வேரிங் செரிமனில அவரு அந்த ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே இல்ல, எவ்ரிவன். சி ஜோசப் விஜய் எனும் நான் ஓகே. இப்போ இந்த மூமெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த பையனை தூக்கி வச்சதை நான் சொன்னேன் இல்லையா. இப்போ ஓகே, நார்மலாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு, ஒரு வேனில் போயிட்டு இருக்காரு, திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டு மக்கள்கிட்ட பேசுறாரு, அந்த மொமெண்ட்ல கேப்சர் பண்ணுது. ஆனால் டக்குன்னு இறங்கி அந்த சைக்கிளில் போனது கோயம்புத்தூரா? இல்லை, கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். அந்த மொமெண்ட் எப்படி கேப்சர்? கன்னியாகுமரியா? அந்த மொமெண்ட் எப்படி? ஏன்னா அது கேப்சர் பண்ணுறது இட்ஸ் நாட் டஃப். ஏன்னா நார்மலாக வந்துட்டு போனாருன்னா பரவாயில்ல, அவரு போறாரு, சச்சின் படத்துல பாக்குற மாதிரி அப்படியே சில்லுன்னு போறாரு அவரு. சோ அந்த மொமெண்ட் எவ்வளவு டஃப் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இல்ல, இதுல என்னன்னா கோர் டீம் இருக்கு இல்லைங்களா, என்டையர் டீம். இவர் எப்படின்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்களோட இருக்கணும்னு ஆசை. ஓகே, நடந்து போகணும், போய் எல்லாரோடய விஷ் பண்ணி யோசிக்கல, அது யோசிக்கல, அவர் கூட இருக்கணும். ஆனா பயம் என்னன்னா இந்த மக்கள் அவங்களுக்குள்ள ஏதாவது ஆயிடுமோ, அவங்களுக்குள்ள இடிச்சுப்பாங்களோ, அவங்களுக்கான அந்த பிரைவேசி இல்லாம போயிடுமோன்னு அதுதான் அவர் ரொம்ப பயந்தார், ரொம்ப பயந்தாரு. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா இவருக்கு ஒரு ஸ்டேஜ்ல எங்க இடம் கிடைக்குதோ அந்த இடத்த யூஸ் பண்ணணும், நடந்துருவோம். அவ்வளவோ சேர முடியாத இடத்துல இப்ப நடுவுல வந்து ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கோம், அவ்வளவு க்ரௌட் இருக்கு, அந்த எல்னிக்கல்ல எல்னி சாப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. அந்த அப்ப எங்களுக்கு கேண்டி டீம் ரெடியா இருந்துங்க, தலைவர் எங்க இறங்குவாரு. யோசிச்சு பாருங்க, வண்டி போய்கிட்டு இருக்கு, ஃபைபாஸ்ல வண்டி போய்கிட்டு இருக்கு, நீங்க எப்படி நீங்க நிறுத்த முடியும்? எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஹவு கேன்? ஸோ இல்லை சார் இது பாசிபிள் இல்லை, we can பிளான் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த எந்து வந்து இன்னும் ஒரு 18 வயசு பையனுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அங்க இருந்தது. அவர் ஒரு முதலமைச்சர் அப்படிலாம் இல்லை, ஓகே, ஒரு நடிகன் அப்படியும் இல்லை. பட் நான் மக்களை பார்த்துட்டேன், அந்த மக்கள் கூட அதே எந்துல நானும் இந்த கேம்பெயினை கொண்டு போகணும். ஸோ அப்படி தான் அவர் இருந்தார். ஸோ அது வந்து அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறப்ப அப்போ என்டையர் டீம் எப்படி இருக்கும்? சீரியஸ்லி அதே வைப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் கூட வைப்பு குறையாது. ஓகே, இப்போ பண்ண சேலஞ்ச் இறங்கி பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ அந்த வைப்பு தான் இங்கே வந்து என்டையர் டீமுக்கு கொடுத்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லொக்கேஷன் போகிறீங்க, க்ரௌட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு 5,000, 10,000, 30,000 பீப்புளை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்கள் சொல்கிற கேம்பெயினில் சென்னை ஸ்டேடியமில் நீங்கள் ஒரு 30,000 பீப்புளை ஒன்றா ஒரு ஸ்டேடியமில் பார்க்கலாம். அப்போ தோனி இறங்குறாரு அப்படின்னா அதோடைய வைப் எப்படி இருக்கும்? அது கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். இதை விட 2 டைம்ஸ் அந்த இடத்துல சவுண்டும் க்ரௌடும் அவர் அந்த வைக்கில் அப்படி வரப்போ ஒரு ஹீரோய்க்கு இருக்கும் பாருங்க. அதுக்கு எத்தனை கேமரா தெரியுங்களா? அது அந்த மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்போசிட்ல ஒரு 200 to 800 mm லென்ஸு க்ளோஸா போடுங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன், ஆப்போசிட்ல ட்ரோன். சார் இப்போ நீங்க சொல்ற அந்த எலிமெண்ட் தான் உடைஞ்சதா சார்? இல்ல 70-200 விழுந்தது. கேட்கறப்ப ட்ரோனே ஒரு 2-3 ட்ரோன்ஸ், அதாவது புது ட்ரோன் மேவிக் 4 அப்பதான் வருது, வந்து வாங்கிட்டு போய் உடைச்சோம், கீழே விழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஹேப்பன். இது வந்து நான் இங்கே இல்லை, நான் ஃபாரின்லேயே நிறைய கேமராஸ் உடைச்சிருக்கேன் நான் என்னோட அப்ராட் ட்ராவல் எல்லாம். அதனால் இது ஒரு மேட்ரு இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஏன் இந்த மேட்ரு இங்கே சொல்ல வந்தேன்னா, ஸோ அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வைப் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எமோஷன் ஆகி இறங்கிடுவீங்க களத்தில்.
ஸோ அது ரொம்ப எங்களுக்கு ஒரு So, அதுதான் அவருக்கும் பெரிய இதுவா இருந்திருக்கும். இது வந்து அதை விட ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு அங்கே இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை, ஏஜ் ஃபேக்டே கிடையாது. இந்த கிராஸ் நீங்கள் பார்க்கலாம், இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் எல்லார் கையிலையும் ஃபோட்டோஸ், எல்லார் கையிலையும் பூ, எல்லார் கையிலையும் மாலை, ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதில் ஒருத்தட்ட கேட்குறப்ப அவங்க வீட்டில் இந்த சும்மா போட்டோ மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு, இயேசு போட்டோ, ஜீசஸ் போட்டோ, சீசஸ் போட்டோ, அதை கழட்டிட்டு எடுத்து வந்திருக்காராம். என்னையா ஏன் சீசஸ் இதான் எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்கிறான். ஸோ நீங்கள் அப்போ பாருங்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது கொடுக்கணும், எப்படியாவது பார்த்துடணும், அவரு நல்லா இருக்கணும், அவருக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெசென்ட் தான் அன்புல வாட்டர் மெலன்லாம் அவ்வளோ தூக்கி போட்டு. ஸோ இன்னைக்கு பாருங்க, அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு அவங்க கொடுத்த ப்ரெசென்ட் பாருங்க, தமிழ்நாடு சிஎம். ஸோ அதை வந்து அவங்க அங்கேயே களத்திலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனசார ஏதோ ஒன்று நாங்கள் கொடுத்து உங்களை வந்து கொண்டு வந்துருவோம். அந்த அன்பு தான் அப்படியே வந்தது. எனக்கு அந்த சைக்கிள் இது சொல்லணும், அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ அது சேலஞ்சிங் கிடையாது, பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி என்னன்னா, மக்கள் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பைபாஸ் மெயின் வந்து இப்போ அங்கே வந்து செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. சரி, நார்மலாகவே ஒரு ஃபியூ பிளேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸோடைய செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அதுவும் தூத்துக்குடியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக கொண்டு போனாங்க. எங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்குமே ப்ராப்பர், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச். அதுவும் எவ்வளோ பெரிய லென்த்து பாருங்கள். அந்த லென்த்தை நீங்கள் லைவ் பார்க்கலாம். நாங்கள் திருநெல்வேலியில் வந்து தான் கட் பண்ணியிருப்போம், ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைவசி இருக்கட்டும்னு சொல்லி விட்டோம். பட் பார்த்தா அந்த ப்ரைவசி முடியல, திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திருப்பி டீம் கண்டினியூ பண்ணாங்க தூத்துக்குடி வரைக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், புரியுதுங்களா? லைவை கட் பண்ணுறோம், இப்போ எங்களுக்கு தெரியாமல் வண்டி ரூட் எடுக்குது, பட் லைவ் கட் பண்ணுறோம், முடியல, திருப்பி கண்டினியூ பண்ணு. ஸோ இது நடந்துச்சு. ஸோ அது மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு டீம் இருந்தாங்க. சரி, உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, க்ரௌடு கம்மியாக இருந்தது, இறங்கிட்டாரு, இறங்கி சைக்கிள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல வேலை நாங்கள் என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் சைக்கிள் நாங்கள் இங்கே இருந்ததா இல்லை தலைவர் வண்டியில் இருக்குமா? இல்லை, தலைவர் வண்டியில் இல்லை, அங்கே அவங்களுடைய டீமோட ஒரு வெஹிக்கிள் இருந்தது. ஸோ அதை டக்குன்னு கொடுத்தோன்னே இவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை. நான் இங்கே இன்னொரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த டைமில் எனக்கு கிராஸ் பண்ணணும், ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது. கேம்பெயினில் அது டைம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, கேண்டிட் வெஹிக்கிளாக இருக்கட்டும், லைவ் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இந்த வெஹிக்கிள்லேருந்து மூவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகணும், டக்குன்னு இறங்கி ஜெட் ஸ்பீட். அப்போ இவர் இறங்குறாரு, எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னா, நீங்கள் 1/2 கிலோமீட்டர் அகைன் நீங்கள் வரணும், அகைட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஃபார்வர்ட் ஆகிட்டீங்கன்னா திருப்பி வரணும். ஆமாம், எங்கள் பசங்க அப்படி தான் நடந்தது. எவ்வளோ ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸு வந்து டக்குன்னு வந்து அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சச்சின் படத்தில் சில ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க சைக்கிளில் வர ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு நேரம் கேட்குறேன். அந்த பியூட்டிஃபுல் ஷாட்டு, அதுவும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த லென்ஸ் வந்து 16mm லென்ஸ். ஓகே, நாங்கள் எடுத்தது. அந்த 16mm லென்ஸில் நீங்கள் என்ன க்ளோஸில் எடுக்கணும்னு பார்த்துங்க. இதே ஜூம் லென்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மேபி நீங்கள் ஒரு 300 மீட்டர்லையோ ஒரு 200 மீட்டரில் எடுத்துருக்கலாம். 16mmங்கிறது ஜஸ்ட் பக்கத்தில் இருந்தே 5 மீட்டர் கூட முடியாது, நீங்கள் 5 feet தான் சொல்லணும். அந்த இடத்துல வச்சு எடுத்துருப்போம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷாட்டு. ஸோ அது அவ்வளோ சர்க்குலேட் ஆச்சு, வைரல் ஆச்சு, பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த க்ரௌடை காமிச்ச ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஸோ உண்மையிலேயே அது ஒரு எங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் என்டையர் டீமுக்கே, கோர் டீமுக்கே வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பிளானிங்காக இங்கே ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இதில் விஜய் சாரோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்தது? சிஎம் அவர்களோட கோஆப்ரேஷன் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல சிஎம் அவர் இல்லை, ஒரு நடிகனாகவும் இல்லை, அதான் உண்மை. ஓகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப வெயில், அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு இடத்துல வந்து எங்கள் லைவ் வண்டி போயிட்டுருக்கு, திருவாரூரில் வச்சுங்க. நான் வந்து நல்ல வெயில், சன் அப்படி பிச்சை எடுக்குது, நான் ஃபுல்லாக கேப் மாட்டிக்கிட்டு மாஸ்க் மாட்டிக்கிட்டு லைவ் வண்டி இருக்கு இல்லைங்களா, வண்டியோட டோருக்கு வெளியில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு ஆங்கிள் பண்ணிட்டு வரேன். ஓகே, தலைவருடைய ஃபேஸை மட்டும், ஏன்னா நாங்கள் இந்த வெஹிக்கிள் இப்படி வருதுன்னா நாங்கள் இந்த ஆங்கிளில் இருப்போம், அப்போ தான் இங்கேருந்து தலைவர் தெரியும், கரெக்டாக இருக்கும். ஆமாம், நான் பைக்கிளுக்கு வெளியில் உள்ளார கால் வச்சுட்டு வெளியில் இருக்கேன். ஓகே ஓகே, லைவ் வண்டி போய்கிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஸ்பீடு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இவன் ரொம்ப ஸ்பீடாக போகவும் நான் கேமரா ஹோல்ட் பண்ணிவிட்டு தலைவரை காமிக்கிறேன் கையை பொறுமையாக. அவர் அங்கேருந்து நீங்கள் ஸ்பீடாக போகாதீங்க, அங்கேருந்து அவங்க கை காமிக்கிறாங்க.
நான் இங்கேருந்து கை காமிக்கிறேன், அவங்க அங்கேருந்து கை காமிக்கிறாங்க. அந்த So, தெரியுது. அந்த Okay. கனெக்ஷன். பட் அவர் Communication. ஃபேஸ் என்ன பார்க்கல அவர். ஏன்னா நான் வந்து ஃபுல்லா மாஸ்க் போட்டிருந்தேன். ஃபுல் மாஸ்க்ல தான் இருந்தேன். ஏன்னா அவங்க பார்க்க முடியல. பட் ஆனா அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லைங்களா? Yeah. என்ன கம்யூனிகேஷன்னா, நீ ஸ்பீடா போகாத, நாங்களும் நானும் ஸ்பீடா speed ஆ போல, வந்துட்டோம். ப்ராப்பரா போலாம். நத்திங் ஹேப்பன் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா கன்வே பண்றாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அப்ப மொத்த க்ரூவுக்கும் அப்ப அவங்க எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Equal ஆ அவங்க treat பண்ணிருப்பாங்க. ஈக்குவலாக நீங்கள் ஒருத்தவங்களையும் அவங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. ம். ஸோ அதனால தான் அந்த கேம்பெயின் வந்து பெருசாகவே சக்ஸஸ் ஆச்சு. Seriously. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில கேம்பெயினில் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆள் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒன்று நடக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. Okay. எல்லா இடத்துலையுமே வைப் மட்டும்தான் இருந்ததே தவிர ஒரு நெகட்டிவ் இல்லை. ஆட்கள் வேற, ஆனா அந்த வைப் சேம் வைப். சேம் வைப்ஸ். எதுவுமே உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் ஒரு வைப் நடக்குது. ஆஹா. இப்போ ரீசன், அதாவது முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்தது சரி, கேம்பெயினுக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது ஓகே சரி. ஓகே. முன்னாடி பாண்டிச்சேரியில் நடந்து ப்ராப்பர் ஆர்கனைசேஷன், ஒரு லேடி மேடம் வந்து ஐபிஎஸ் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப ப்ராப்பராக நடந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ கேம்பெயின் பாண்டிச்சேரியில் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து அவ்வளோ அழகாக எமோஷனாக அந்த கண்டனை டெலிவரி கொடுத்துருப்பார். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன்று தான், வந்தார், எங்களுக்காக பேசினார். ஓகே. அதை விட பெரிய பியூட்டி என்னென்னா, மார்னிங் 5 o'clock வருவாங்க இங்க லொக்கேஷனுக்கு. Okay. ஒரு லொக்கேஷன் தான் பேச போகிறாரு அப்படின்னா, ஆஹா. பாண்டிச்சேரியிலலாம் 5:15 நான் பீப்புளை பார்க்குறேன். அவர் வரப்போகிறது 12 o'clock. 12 மணி. 5:15 5:20 நான் வந்து போய் நிற்கிறேன், என்ன நடக்குது என்னன்னு பார்க்குறேன், பீப்புள் இருக்காங்க. அதுவும் கேர்ள்ஸ், பொண்ணுங்க, காலையில காலையில். காலையில 5 மணி. ஸோ அப்போ அவங்களுடைய அந்த எமோஷன் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஸோ இவர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, இவர் சினிமாவில் இருக்கிறப்பயே அரசியலுக்கான பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் ஒரு அரசியலுக்கே தான் வராரு. வராரு. ஓகே ஓகே. அதுதான் உண்மை. இவர் வந்து Honest. டக்குன்னு Seriously. அரசியலுக்கு வரல, எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய இது ஒப்பீனியன். நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட போய் முதல்ல சொல்லிட்டு, மாமா வருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை அடுத்து இன்னொரு ஸ்டெப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் வருவேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு, இது எல்லாத்தையும் அவர் மனசால புகுட்டிட்டு தான் இவர் வந்திருக்காரு. அந்த எமோஷன் தான் இன்னைக்கு பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஓகே. இப்போ அவ்வளோ விஷயம் இதில் போயிட்டு இருக்கும். டக்குன்னு லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிற டைம்னா அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற அந்த ஒரு குயிக் மினிட் அப்படிதான். அந்த டைம்ல ஏதாவது பேசுனீங்களா? மீட் பண்ணி ஏதாவது பேசுனீங்க? இல்லை இல்லை. நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன ரீசன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மேட்ரு இல்லை, சரி, எங்களுக்கு கண்டென்ட் தான் மேட்ரு. அந்த மூமெண்ட்ஸ் தான் மேட்ரு. மொமெண்ட்ஸை மட்டும் தான் கேப்சர் பண்ணணும். அவரை எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவருடைய இதில் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார். என்ன பேசணும், என்ன ட்ராவல் பண்ணணும், எப்படி இருக்கணும்னு அவர் எந்த அளவுக்கு இருக்காரோ அப்போ நாங்களும் அந்த அளவுக்கு இருந்தால் தானே அவுட்டு கரெக்டாக. புரியுது புரியுது. இங்கே போயிட்டு வந்து யாருமே சின்னவங்க பெரியவங்க பார்க்க முடியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் களத்தில் இருந்த எல்லாருமே ஒன்றா தான் வேலை பார்த்தோம், அதில் டவுட்டே கிடையாது. புரியுது. இப்போ அவங்களோட டீம் ஜெகதீஷ் சாராக இருக்கட்டும், ராம் சாராக இருக்கட்டும், எங்கள் டீம்லேருந்து உதயா சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே எப்படின்னா ஒரு சேம் வேவ் லென்த்தில் இருந்தாங்க. இப்படி தான் ட்ராவல் பண்ணணும், இந்த வேலை தான் நம்ம ஷூட் பண்ணணும், இங்கே வேணான்னா வேண்டாம், இங்கே எடுக்கணும்னா எடுக்கணும். ஸோ இப்போ இந்த வேவ் லென்த் எங்கேயுமே ஈகோ வரல. ஓகே 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 ஓகே. இதுதான் டீமோட பெரிய அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருந்தது. கரெக்டாக நாட் இன் ஈவன் ஒன் ஈவன், அவ்வளோ ஈவன்லையுமே இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். மற்ற சோசியல் மீடியா ஆப்ரேட்டருக்கு கிடைக்குமான்னு தெரியாது, மற்ற மேபி பொலிட்டிக்கல் டீமுக்கு கிடைக்குமான்னு கிடையாது. ஆனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இப்போ சார் விஜய் சாரோட அந்த மூமெண்ட்லாம் கேப்சர் ஆனது ஓகே. ஆனால் விஜய் சாரோட கூட இன்னொருத்தரும் பயங்கர டிராவல் பண்ணாரு, அவரோட மூமெண்ட்டும் பயங்கரமா மாட்டுச்சு. கூடயே இருந்த அந்த பாடி கார்டு அவரோட மூமெண்ட்டும் பயங்கரமா இருக்கு. அவங்க எக்ஸ்க்ளூசிவ், அது அவங்க எக்ஸ்க்ளூசிவ். ஆனால் அவங்க கோர் கண்டென்ட் உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, இது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியாது. சில இடத்துல வந்து லூஸ் விட்டுருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா. நீங்க அந்த பாடி கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட எனர்ஜி குறைஞ்சிருக்காது. சீரியஸ்லி. அவங்களுக்கு தேவையான வாட்டர் கிடைச்சிச்சா, சாப்பாடு கிடைச்சாங்கிறது செகண்டரி. ஆனால் அவர் ஃப்ளைட் ஏற்றுற வரைக்கும் என்ன வைப், மார்னிங் எப்போ வந்தாங்களோ அதே ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க. அந்த வெறப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வெறப்பு அப்படியே இருந்தது. அவங்களும் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணல, எங்கேயும் தப்பா நடந்துக்கல. அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். இதுதான் வந்து அவர் வரப்பே எடுத்துட்டு வந்து ஒரு பொக்கிஷம். இந்த மாதிரி ஒரு டீம் நமக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி பீப்புளோட டிராவல் ஜர்னி இருக்கணும், இந்த ஜர்னி வந்து சக்சஸ் ஆகணும்னு அவர் நினைச்சிருப்பார் போல இருக்கு. அது கடவுள் அப்படியே அமைச்சு கொடுத்துட்டாரு. டீம் சொன்ன மாதிரி டீம் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. ஆமா, அதான் உண்மை.
அது அந்த கூட அந்த பாடிகார்ட் சொல்றது அந்த பொறி உருண்டையை கொடுத்து ஒரு மூமெண்ட் சிரிப்பாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப லவ்லியான மூமெண்ட்ஸ் அது. இல்ல அது மட்டும் இல்ல, எவ்வளவு கிஃப்ட்ஸுங்க, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு பேட்டு, என்னென்ன நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா எல்லாத்தையுமே அவர் ரெஸ்பெக்ட் பண்ணாரு. எஸ் எஸ், இதுல என்ன தெரியுங்களா பியூட்டி, அவங்க சில இடத்துல எல்லாம் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ண இடம்லாம் இருக்கு. ஓகே, அவங்க வாங்க போவாங்க, அதுக்குள்ள வண்டி மூவ் ஆயிடும். 3000. ஸோ யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த பர்சனுக்கு எப்படி ஒரு இது இருக்கும். ஐயோ நமக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாரே அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. So, அதே மாதிரி அந்த கோவப்பட்ட மூமெண்ட்டும் ஒன்று பார்த்தோம். அது ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த எமர்ஜென்சியில் ஒருத்தர் செக்யூரிட்டி தள்ளிவிட அந்த அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் பயம் அதிகமாக தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸுக்கும் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இங்கே பெரம்பூர் குளத்தூர் நினைக்கிறேன், அங்கே அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்பீச்சே வேண்டாம், ஏன்னா க்ரௌடு ஹெவியாக இருக்குது, வேறு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, ஆம்புலன்ஸ் வேறு பின்னாடி இருந்து வருது, நீங்கள் நம்ம வண்டி மூவ் பண்ணால் நம்ம பீப்புள் களைய முடியும், மூவ் பண்ணிடுங்கன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க. தட் இஸ் அ கிரேட் மூமெண்ட். அது வந்து கரெக்ட், எது தேவையோ அதுக்காக எதுவுமே பண்ணுறது. ஸோ இதுதான் சக்ஸஸுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டுங்க. அவருடைய மனம் போல நடந்துச்சு. ஓகே, இப்போ இந்த கேம்பெயின் போனப்போ அது ஒன்று இருக்கு. பட் அந்த ஒரு சிலர் இந்த ஈரோடு அந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஸ்பீச் ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த ஸ்பீச்சஸ் கவர் பண்ணும்போது அது ஓரளவு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், ஆனாலும் அந்த மூமெண்ட்ஸ் கேப்சர், ஆடியன்ஸோட அந்த மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்றது, எஸ்பெஷலி அந்த தம்பி கீழே இறங்குப்பா, அதெல்லாம் வந்து பயங்கரமா. நீங்க அது ஈரோட்லயும் பார்த்துருப்பீங்க. ஆமா, உனக்கு நான் தரேன், நீ கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மூமெண்ட்ஸ் வந்து இது. அதுதான் சொல்றேனே, இது இளமையின் உச்சம். நம்ம சொல்லுவோம், ஏய் ரொம்ப முதிர்ந்த ஆள்டா, அதனால இவ்வளோ பர்ஃபெக்டா பேசுறாருன்னு. அது இல்லை, அந்த குழந்தை மனசு அப்படியே அது வந்து பிரதிபலிச்சிச்சு, அது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறிடுச்சு. அதுதான் உண்மை. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் ஈரோடெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தலைவரோட முதுகில் ஒரு ஷார்ட் ட்ரோன் வச்சுருப்போம். அவர் வந்து செல்ஃபி எடுப்பார். ஓகே ஓகே ஓகே, எஸ் எஸ் எஸ், தட் இஸ் அ மெஸ்மரைசிங் கண்டென்ட். பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் க்ளௌடோட சேர்ந்த ஒரு ஷார்ட், ட்ரோன் ஷார்ட்டோட ஒரு ஷார்ட் கொடுத்துருப்போம். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிச்சு, நிறைய வைரல் ஆச்சு. ஸோ இது மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபியை வந்து எங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சு. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சில இருக்குல்ல, இது வந்து சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறது இல்லை, இதுவும் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது டக்குனு ட்ரோன் வந்து ஒரு மாதிரி ஸ்லிப் ஆன மாதிரி. அது சென்னையில் வந்து ஒரு இடத்துல, அதுவும் ட்ரூ ஃபைனல் டே, லாஸ்ட் டே, அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து வேளச்சேரியோட அந்த ஏரியா, நமக்கு தரமணி அந்த ஏரியா, பிரிட்ஜு கீழே இருக்கும். பிரிட்ஜு கீழே போகிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரோன் ஆப்ரேட்டருக்கு அப்டக்கல் ஆயிடுச்சு. ட்ரோன் வந்து சிக்னல் வரவும் மிஸ் ஆகி அவருக்கு போயிடுச்சு. இது நம்ம டீம் இல்லை, அதர் தென் ஒன் மோர் டீம். அதை கேட்டு புரிஞ்சுக்கிறப்ப அப்போ சொன்னாங்க, சாரி சார்னு. நாங்கள் கேட்டோம், நாங்களே இவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் நடக்கலை, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, சாரி கேட்டுட்டு அப்புறம் அந்த ட்ரோனு போயிடுச்சு. அது ஸோ இதுவும் நடந்தது இல்லைன்னு சொல்லி இவங்களுக்கு செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு. ஸோ அதுவும் ஃபைனல் டே. ஓகே ஃபைன், நம்ம டீம்ல இன்னொரு ஓகே ஓகே. இப்போ நம்ம மட்டும் எடுக்கல இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ் நிறைய கவர் பண்ணுறாங்க, நிறைய அதர் தென் பீப்புள் கவர் பண்ணுறாங்க. ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்களும் வந்து, ஏன்னா இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வைரல் ஆகிடுச்சு, யாருக்கு வேணாலும் கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ஆனால் அது முக்கியமான மூமெண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து தான் வந்துச்சு. இல்லை, இது எல்லாருக்குமே எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எங்களோட தான். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, எங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வேறு எந்த கோர் கண்டென்ட்டும் கிடையாது. என்னென்னா ஒன்றே அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுவோம். வேறு நாங்கள் தண்ணி சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுத்தோங்கிறது எதுவுமே கிடையாது. அது ரீசனே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஷார்ட்டாக மட்டும்தான் மாறணும், ஆங்கிளாக இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணும். அதுவும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் புது ஷாட்டு கிடைக்கணும். நேற்று எடுத்தது இன்னைக்கு எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, இதுதான் எங்களுடைய பெரிய எங்களுக்குள்ள இருந்த ஒரு கைட்லைன்ஸ். அந்த மாதிரி எங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய டிஸ்கஷன் கண்டென்ட் அதுதான். என்னன்னா, நேற்று இருந்தது இன்னைக்கு கூடாது. அதே மாதிரி வந்து இப்போ சப்போஸ் அது கஷ்டம் இல்லை, அது கேப்சர் எடுக்கணும் முடியாதுன்னு கிடையாது. அதான் சேலஞ்ச். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம இந்த ஆங்கிள் பேசிட்டோம், திருப்பி அதே ஆங்கிள் வச்சா நல்லா இருக்குமா? ஓகே ஓகே. ஸோ அப்போ இதுல என்ன பெஸ்ட்டுங்கிறத ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் இதுல ஒரு 30 நாள் ட்ரை பண்ணலாமே, 30 ஆங்கிள் எடுக்கலாமே. யூ கேன் டூ. அது க்ளோஸ் அப் ஷாட்டாக இருக்கலாம், ஒயிட் ஷாட்டாக இருக்கலாம், கேமரா ஆங்கிளாக இருக்கலாம், லென்சஸை மாற்றுறதா இருக்கலாம், எனிதிங் ஹேப்பன். ஸோ இதை நாங்கள் வந்து அதுதான் பெரிய சேலஞ்சில். இப்போ கேம்பெயின் ஃபார்மெட்டு ஒரே ஃபார்மெட்டு தான். அவர் வருவார், மக்களை மீட் பண்ணுவார், போவார், அதுதான் ஒரே ஃபார்மெட்டு. ஆனால் அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அதுதான் அது எங்களுடைய பெரிய கோர் வந்து எடிட்டர். எங்களுடைய எடிட்டர் சித்தார்த், அருள் சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 years நட்பு. அவர் வந்து பெரிய ஸ்கோர் பண்ணார் இதில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் யாருப்பா அந்த எடிட்டரு,
அது வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எடிட்டர் குக்குடு அந்த மாதிரி எடிட்டர் அப்புறம் ஸ்பீக். என்னப்பா சினிமா பண்றீங்களா, என்னையா பண்றீங்க, எதுக்குயா இவ்வளோ வீடியோ இப்படி பண்றீங்க? நீங்க நிறைய கமெண்ட், ஒவ்வொரு வீடியோக்குமே ஒரு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, இவங்க என்ன சினிமா பண்றாங்களா, இல்ல யார் இந்த கேமராமேன், என்ன போட்டோகிராஃபி, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்துருக்கு அப்படின்னு நிறைய வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட். அதுல அந்த எடிட்டரை பத்தி நிறைய, அதுவும் ஒவ்வொரு வாட்டியும் எடிட்டருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒரு கிரெடிட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, கிரெடிட் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த கிரெடிட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் மட்டும் பண்ணல. நீங்க நம்ப மாட்டீங்க, ஃபுட்டேஜ் இப்போ நாங்கள் வந்து இப்போ திருச்சியில் ஷூட் பண்ணுறோம், இல்லை ஈரோட்டில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, முடிச்சுட்டு இன்னொரு இடம் போனோம். அப்போ எங்களை வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை பொறுத்தவரை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, முடிச்ச உடனே எங்களுக்கு வீடியோ வேணும். ஐயோ, இப்போ இதை நீங்கள் நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வெறும் Canon R5 Mark 3 Mark 2 இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 100 ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா 1.5 GB ஒரு ஃபைல். ஓகே, வீடியோ. நீங்கள் அதில் 10 கிளிப் எடுத்தாவே என்னாச்சு, 15 GB மினிமம். இதை எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் உடனே எப்படி பண்ண முடியும்? ஸோ இப்போ அதுக்கு ஒரு டீம், SST, அதுக்கான டெக்னிக்கல் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், காப்பிக்கான அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், அதை ஒரு ஆளை போட்டு உடனே காப்பி பண்ணி இன்னொரு வைக்கிள் பின்னாடியே வர வச்சு அந்த வைக்கிள் எடிட்டரை போட்டு அவங்களுக்கு தேவையான பவர் ப்ரொவிஷன் கொடுத்து அவர் அங்கேயே உடனே உட்காந்து எடிட் பண்ணி, ஸோ ஃபைலை உடனே காப்பி பண்ணி உடனே என்னென்ன இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா, மீடியாஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஸ்க்ரீன்ஷாட்டையாவது எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு அது வரதுக்குள்ள இந்த ஷாட் பெஸ்ட் ஷாட் வரணும். புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படி இருந்திருக்கும். எதுவுமே வந்து பிக்சலைட்டாக இருந்திருக்காது. அதனால தான் நிறைய ஷேரிங் போச்சு. நிறைய பேர் வந்து மொபைலில் ஸ்க்ரீன் வால்பேப்பரில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அமைஞ்சிச்சு. சரிங்களா? அவர் வேல் வச்சிருக்கதா இருக்கட்டும், இங்கே திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதில் மாலை, தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அதே மாதிரி இந்த வேல் வச்சு இந்த ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமான. அது மாதிரி உங்களுக்கு வந்து இது அமைகிறதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபோட்டோஸோட குவாலிட்டி. எல்லாமே ரா ஃபுட்டேஜ். மற்றவங்க மாதிரி வந்து சும்மா 1080 எடுத்தோம், ஜேபேக்கில் எடுத்தோம்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அந்த ரா எடுத்து ராவை கலர் கிரியேட் பண்ணுறப்ப தான் அந்த குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய எங்களுக்கு வந்து என்னென்னா, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அந்த இடத்த மேனேஜ் பண்ணுறது. கொஞ்சம் டஃபா சார்? மொத்த டஃப்மே எங்க தான் சார். இன்னொன்று என்னன்னா, ஃபைல் மிஸ் ஆகிடக்கூடாது. அது பெரிய இது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 7-8 பேரோட ஃபுட்டேஜ், ஒருத்தங்க 2 பேருக்கு அவ்வளோ பேரும் காப்பி ஆகணும். அதை கலெக்ட் பண்ணி வேற அதை அனுப்பணும். ஸோ திருப்பி அது கார்டு சஃபில் ஆகி கரெக்டாக வரணும். ஸோ இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்தது. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணோம், ரொம்பவே நல்லா மேனேஜ் பண்ணோம். நாட் ஈஸி திங் சார். ஓகே, இப்போ அந்த மூமெண்ட் கேம்பெயின் ஸ்பீச்லாம் அது பண்ணுறோம் சார். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த மூமெண்ட் தான். இந்த ஸ்வேரிங் செரிமனியில் அவரு அந்த ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே இல்லை, எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. என் ஒய்ஃபெல்லாம் வந்து எப்பப்பா ஏப்பாரு முடிஞ்சிருமாப்பா நடந்துருமா, அந்த மொமெண்ட்ஸை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ட்ரூ எல்லாருக்கும். இப்போ அதை கேப்சர் பண்ணது ஒரு தனி ஸ்பெஷல் சார் கேம்பெயின். அது இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு பர்சனலாக எப்படி சார்? சார் ஆக்சுவலாக வந்து வேலையாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி பார்த்தா நாங்க பார்க்க முடியும். ஒரு செகண்ட் கூட நாங்கள் வந்து தலைவர் பதவி இருக்கிறாருன்னு பார்க்கல. எங்களுக்கு நம்ப மாட்டீங்க, பக்கத்தில் தலைவர்கள் இருக்காங்க. அதில் வந்து ராகுல் காந்தி தலைவர், அவரை கூட கையை தூக்கி அந்த ஷாட்டை கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்த எடுக்க முடியாது. நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, சில இடத்துல கூட மீடியாவை தூக்கி சென்டரில் போட்டாங்க. வேற யாருக்குமே ஆக்சஸ் இல்லை. ஏன்னா புது ஈவெண்ட் என்ன நடக்கும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும். பாருங்க அப்போ எப்படி கேப்சர் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா செக்யூரிட்டி கிட்ட போயிடுச்சு ஃபுல் ஈவெண்ட்டும். அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, எஸ்பி கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ யாருமே அலோவ் பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நேரு ஸ்டேடியமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா எது எங்கே நடக்கும்னு தெரியாது. வி ஹாவ் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நேரு ஸ்டேடியம். மோர் தென் 30 ஈவெண்ட் அவுட்டோர்லேயும் இன்டோர்லேயும் மாறி மாறி நாங்கள் எடுத்துருக்கோம். வி ஹாவ் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பிஃபோரே வந்து எடுத்துக்கிட்டோம். தம்பி இந்த இடத்துல நம்ம இதை எடுக்கிறோம், தலைவர் இந்த இடத்துக்கு வந்தார்னா இந்த ஷாட் வரணும். ப்ரீ பிளான். ஓகே. அங்கே எங்களுக்கு என்ன பயம்னா, அவர் வரதோ மற்றது எதுவுமே பயம் இல்லை. எங்கள் கேமராவில் எப்படி அது கேப்சர் ஆக போகுது, அந்த கேமராவில் அந்த மொமெண்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறோம், அந்த பயம் தான். எங்கேயாவது ஒரு செகண்டில் மாறிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே மிஸ் ஆச்சு. ஸோ அதுதான் எல்லாருக்கும், எஸ்எஸ்சி சார், சோபா மேம், டிஷா மேம் எல்லாருக்கும் அதுதான். எல்லாருக்குமே அதே தான். அதை மிஸ் பண்ணாமல், அதான் சொல்கிறேன், ஒரு கேண்டிடேட் வந்து பர்ஃபெக்டாக பீப்புளை கவர் பண்ணும்.
2 கேண்டிடேட் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டேஜை கவர் பண்ணும். அதர் than 2 people வந்து சென்டர் மீடியமில் இருந்து சென்டரில் இருக்கக்கூடிய அவ்வளவு வைடாக கவர் பண்ணும். ஸோ ஒருத்தர் ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசன் நிறைய விஜய் சாருடைய தலைவருடைய அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நிறைய வந்திருக்கும். இப்படி கை காமிக்கிறது, பேசுறது, அந்த ஆக்ஷன் பண்றது, அந்த பேசின அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் எல்லாமே டெலிவரி எல்லாமே நம்மகிட்ட இருந்து வந்த ஃபோட்டோகிராஃபி நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அதை ஷேர் பண்ணிருந்தீங்க அந்த இமேஜஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது மட்டும் இல்லை, நான் நிறைய இருக்கு. நான் இன்னும் கம்மியாக தான் ஒரு ஃபியூ தான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் மோர் தென் எங்கிட்ட 200 and 300 ஃபோட்டோஸ் அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸே வந்து பியூட்டிஃபுல் ஷாட்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓகே, டக்குன்னு வந்துடாது. ஏன்னா அந்த பிளேஸ் தெரியணும் முதல்ல, அந்த பிளேஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும், அந்த பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஒன் மோர் திங், ஆங்கிள் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி இருந்துடக்கூடாது சரிங்களா. லோவில் இருந்தாலும் ஃபேஸ் ஒரு மாதிரி ரொம்ப டாப்லேருந்து எடுத்து ப்ரொஃபைலாக இருந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த என்னுடைய கோர் டீம் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து பெரிய ஸ்ட்ரென்த். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.